ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாட்டர் கிளீனிங் டே. ஃபுல்லாக வாட்டர்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம் வாங்க. இதில் தான் ஜீப்ரா ப்ரீடிங் விட்டுருந்தோம். இதுலேருந்து ஒரு 25 ஃப்ரைஸ் எடுத்துருப்போம். அதில் பொறிக்காத எக்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஃபுல்லாக வாட்டர்லாம் சேஞ்ச் பண்ணலாம். இது தொடவே இல்லை, நம்ம ஃபுல்லாக வாட்டரில் சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், வாட்டரில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் மாஸ்கிட்டோ லாவாலாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து இதில் ப்ரீடிங் பேஸ்கெட் விட்டுறலாம், ஓட்டையாக இருக்கிறது. இது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரே கூட காப்பாற்ற முடியாது. அதனால் இதையும் வச்சிடலாம். ஜீப்ரா நிறைய முட்டை போட எல்லாத்தையும் விட்டுறோம். இதில் வந்துட்டு 2 கோல்டு 2 ஜீப்ரா இருக்குது. அந்த ஜீப்ரா ஃபீமேல்ஸை பிடிச்சிக்கலாம். மேலே தனியாக வச்சுருக்கோம், அதை ஃபஸ்ட்டு பிடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபீமேலை பிடிச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், 2 சூப்பராக எக்லோடாக இருக்குது. ஹெல்த்தியான ஜீப்ராஸ் 2 to 3 டேஸ்க்கு எக்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம ப்ரீடிங் விட்டுறலாம். 10 நாளைக்கு மேலே வச்சு ப்ரீடிங் விட்டு, அதனால் இப்போ இந்த ப்ரீடிங் விட்டுறலாம் வாங்க. ப்ரீடிங் டபுள் விட்டுறலாம். விட்டாச்சு ஃப்ரெண்ட், பாருங்கள் விட்டாச்சு. ஜீப்ரா அடுத்து மேலே எடுத்துடலாம். மேலுமே தனியாக வச்சுருந்தோம், இதுலையே இதை பிடிச்சிடலாம். எப்படி ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மேலே உள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த ப்ரீடிங் விட்டோம்னா 24 ஹவர்ஸில் எக்ஸ் வந்துடும். விட்டுறலாம். விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் மஸ்கிட்டோ லாவாஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏதாவது பேடை வச்சு மூடிடலாம். இந்த பேடை வச்சு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடிட்டோம். அடுத்து இதில் ரொம்ப சின்ன இடம் கொடுத்துருந்தோம் பீட்டா மேலுக்கு. இதுக்கு கொஞ்சம் பெரிய இடம் கொடுத்து வரலாம். இதில் இருந்து ஜீப்ரா மேலே ப்ரீடிங் விட்டாச்சு, அதனால் இதில் பீட்டா விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். வாட்டர்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பீட்டா மேலே ஆட் பண்ணிடலாம். இதுதான் நம்ம மேலே. கொஞ்ச நாளே இதுக்கு ஒரு ஃபீமேல் வாங்க வேண்டியது இருக்குது. கொஞ்ச நாள் வாங்கிட்டு அதோட அப்டேட்டும் கொடுக்குறேன். இப்போதைக்கு இது அந்த பெரிய இடத்துல ஆட் பண்ணிடலாம். புதுசில் விட்டுறலாம். ஆட் பண்ணியாச்சு பாருங்கள், நல்ல இடம். ஸோ அடுத்த டேங்க் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதில் சில்லி மொசைக் ப்ரைஸில் விட்டுருந்தோம். நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஒரு 24 சில்லி மொசைக் இதோட பேலன்ஸ் சிஸ்டர்ஸில் இருந்தது. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தது செத்தது நிறையா போயிடுச்சு. இப்போ 4 தான் இருக்குது. இந்த டப்பை க்ளீன் பண்ணிடலாம் வாங்க. எடுத்து வேறு டேங்க்கில் போட்டுடலாம். இதுக்கு ஃபாக்ஸ் எடுத்து தனியாக போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தாச்சு பாருங்கள். இதில் 3 ஃபீமேல் ஒரு மேல் இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் வளர்ந்தாதான் தெரியும். இப்போதைக்கு அந்த டப்பில் வாட்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். எப்படி அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வாட்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். வாட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் சில்லி மொசைக் ப்ரைஸில் விட்டுறலாம். அடுத்து இந்த ப்ரைஸ் எல்லாம் உள்ள விட்டுறலாம். விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதில் டார்க் நைட் க்ரீன் ட்ராகன் ப்ரைஸ்லாம் இருக்குது, 3 இருக்குது. இந்த வாட்டரையும் சேஞ்ச் பண்ணிடலாம். அது எப்படியா நம்ம வளர்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணிக்கலாம். ஃபாக்ஸ்டைலையும் ஃப்ரைஸையும் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வாட்டர் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வாட்டர் எப்படி அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடலாம். வாட்டர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. வாட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து ஃபாக்ஸ்டைலையும் நம்மளோட ஃப்ரைஸையும் உள்ளே விட்டுறலாம். போட்டாச்சு, உள்ளே விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைஸுக்கு இப்போதைக்கு எதுவும் ஹைடிங் ஸ்பாட்ஸ் தேவை, அப்படியே ப்ளைனாக விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸில் இருந்து ஃபீமேல் எல்லாம். அடுத்து இதில் 2 கோல்டு இருக்குது. ஃபீமேலை வந்துட்டு பிடிச்சாச்சு நம்ம ஏற்கனவே ப்ரீடிங்காக. இதில் வந்துட்டு நம்ம ஜீப்ரா ஃப்ரைஸ் எல்லாம் இருக்குது. 28 ஃப்ரைஸ் இருக்குது. இப்போ இது 2 பிரிச்சிடலாம். ஏன்னா கோல்டுக்கு அது போதும். ஜீப்ரா முதல்ல சின்ன இடத்துல விட்டுருந்தோம், ஆனால் இப்போதைக்கு அது பெரிய இடத்துல விட வேண்டியது இருக்குது. முதல்ல வந்துட்டு அதுக்கால மூச்சு விட முடியாது, சாப்பிட முடியாதனால. இப்போ கோல்டை பிடிச்சாச்சு. வாட்டர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடலாம். டப்பு வேறு அழுக்காக இருக்குது. ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிட்டு ஃபுல் பண்ணிடலாம். ஃபுல்லாக வாட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ க்ளீன் பண்ணிடலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் விட்டுருப்போம். ஏன்னா இதில் வந்துட்டு ஜீப்ரா ஃப்ரைஸில் கேட்ச் பண்ணணும். மூச்சு எடுக்க முடியாது, சாப்பிட முடியாது, அதனால இந்த மாதிரி விட்டுருப்போம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இப்போ வாட்டர் ஓரளவுக்கு விட்டுலாம். அதில் ரொம்ப கம்மியாக விட்டுருந்தோம். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் டப் அளவுக்கு விட்டுறலாம். இதில் திருப்பி நம்ம க்ளீன் பண்ண முடியாது, ஏன்னா ஃப்ரைஸ்லாம் பிடிக்க ரொம்ப கஷ்டம். அதனால் ஓரளவுக்கு ஹாஃப் டப் விட்டுருலாம். இதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் இதில் பெரிய விட்டாச்சு. இப்போ இதுலேருந்து ஃபுல்லாக கேட்ச் பண்ணிடலாம் ஃப்ரைஸ் எல்லாம். கிட்டத்தட்ட 25+ ஃப்ரைஸ் இருக்குது, 2 செட்டோட ஃப்ரைஸு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த சின்ன இடத்துல இருந்தனால அது ஈஸியாக ஸ்விம் பண்ணும், ஈஸி சாப்பாடு எடுத்துக்கும். ஆனால் அந்த பெரிய இடத்துல விட்டால் அது கஷ்டம் தான். இந்த ஸ்பூன் வச்சு தான் நம்ம ஃபுல்லாக கேட்ச் பண்ண போகிறோம். ஏன்னா நெட்டை வச்சு பிடிச்சா அது ஃபுல்லாக நைலானு ஏதாவது டேமேஜ் ஆயிரும். அது ஃபுல்லாக நைலானு. அதனால் இந்த ஸ்பூனை வச்சே எடுக்கலாம். அடுத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். கஷ்டப்பட்டு ஜீப்ரா ஃப்ரைஸில் பிடிச்சாச்சு. 28 ஃப்ரைஸ் 26 பெரிய ரேட்டு. 1 வீக்கில் 2 தான் செத்துருக்கு. எல்லாம் சகஜம் தான் ப்ரீடிங்கில், ஜீப்ரா ப்ரீடிங் எல்லாம் சகஜம் தான். ஸோ அடுத்து இதுக்கு பெரிய டப் கொடுத்துடலாம். அதில் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப பாருங்கள். ரொம்ப சேஞ்ச் பண்ணாமல் நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரைஸும் என்னன்னு தெரியல. எப்படியாவது வளர்க்க ட்ரை பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்ட் தான்.
வாங்க விட்டுறலாம். அடுத்து இதை வந்துட்டு டெம்பரேச்சர் அக்ளிமேஷனுக்காக பெரிய டேபிள் விட்டுறலாம். வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் விட்ட டயத்தில் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த கோல்டுக்கு அந்த பெரிய இடத்த கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேப்பில் தான் ஃப்ரைஸ்லாம் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டரை சேஞ்ச் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃபாக்ஸ்டைல் நியூ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. திருப்பி கோல்டு டெம்பரேச்சர் அக்ளிமேஷனுக்காக விட்டுறலாம். ஃபாக்ஸ்டைல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரெஷ்ஷாக டெம்பரேச்சர் கோல்டு டெம்பரேச்சர் அக்ளிமேஷனுக்காக விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இப்போ ரிலீஸ் பண்ணிடலாம். கோல்டை ரிலீஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜீப்ரா ஃப்ரைஸ்லாம் அடுத்த ஃப்ரைஸையும் உள்ளே விட்டுறலாம். இதுக்கு எக் தான் போட போகிறோம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.